அதை மட்டும் சொல்றேன். ஏன்னா இப்போ சாதாரணமா அன்னைய தினம் மற்றவங்க கொண்டாடுறாங்க, அன்னைய பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்கள கூட இருந்து பார்த்துருக்காங்க, அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா மாற்றுத்திறனாளியான எங்களுக்கு சில பேருக்கு அது தெரியும், பல பேருக்கு அது தெரியாது. சில மாற்றுத்திறனாளிகளுக்கு அது தெரியாது. தெரியாமலே அவங்க அம்மாவுடைய பராமரிப்புல அவங்க வளர்ந்துட்டுறாங்க. அதனால அந்த தியாகத்தை சொல்ல அதிகமான வார்த்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறப்பு பாடல் ஒன்று பாடி. அன்னை மடியில் என் உதயம், அன்னை மொழியே என் இமயம், அன்னை மடியில் என் உதயம், அன்னை மொழியே என் இமயம், இறைவன் உனக்குள் அடக்கம், நீயே உயிரின் தொடக்கம், நீ இருக்கையில் ஏன் கலக்கம், அன்னை மடியில் என் உதயம், அன்னை மொழியே என் இமயம், வாழ்வு தொடங்கிட பாதை அமைத்தவள் வாழ்த்துக்குரிய என் அன்னையே, பார்வை இழந்ததால் பயமும் இல்லையே, உணர்வில் காண்கிறேன் உன்னையே, துயரம் வந்து நாம் துவடவில்லையே, தோல்வி என்பதே எனக்குள் இல்லையே, தோளில் தாங்கவே நீ இருந்தால், அன்னை மடியில் என் உதயம், அன்னை மொழியே என் இமயம், பட்ட பாடுகள் யாவும் சொல்லிட பாட போதுமா அன்னையே, பாடு சொல்ல ஒரு பாடம் தேடினால் வார்த்தை இல்லையே அன்னையே, அன்று கருவிலே என்னை சுமந்தவள் இன்று வரையிலே உணர்வில் சுமக்கிறாய், உன்னை பாடவே நான் பிறந்தேன், அன்னை மடியில் என் உதயம், அன்னை மொழியே என் இதயம். நன்றி.